தேவையானது சிக்கன் இல்லை என்னெல்லாம் சேர்க்கலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த சிக்கன் ஃப்ரை பண்ண தேவையான பொருட்கள் வந்து சில்லி, ஜிஞ்சர் கார்லிக் அண்ட் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், காஷ்மீர் சில்லி ½ டீஸ்பூன் ஆர்டினரி சில்லி, தென் பெப்பரு, ஆரிகனோ, கர்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கிங்க உள்ள. இது பண்ணியாச்சு. கார்லிக், ஜிஞ்சர் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதை அரைக்கலாம். ஆனியன் இதுலேயே போட்டு அரைக்கலாம். க்ரீன் சில்லி அரைக்கலாம். க்ரீன் சில்லி அரைச்சாச்சு. ஃபஸ்ட்டு சால்ட்டு சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சால்ட்டு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கிங்க. செகண்ட் திங், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இவ்வளவும் வேண்டாம், கொஞ்சம் போட்டிருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் அரைச்சது, 1 பச்சை மிளகாய் போதும், கொஞ்சம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, அதிக காரம் வேண்டாம். அப்புறம் ஆனியன் வந்து அரைச்சது, அதுவும் நிறைய வேண்டாம், 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். தென் பெப்பர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். தென் இது வந்து காஷ்மீர் சில்லியும் சும்மா சாதாரண சில்லியும் ½ டீஸ்பூன் போட்டிருக்கேன், ஏன்னா பச்சை மிளகாய் ஆல்ரெடி போட்டிருக்கு. கர்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆரிகனோ, இது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், ½ டீஸ்பூன் போட்டுக்கோங்க, அதிகம் வேண்டாம். கொஞ்சம் ஆயில் கூட போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் ஆயில் போதும். இப்போ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க. ஓகே, 5 hours நம்ம ரெஸ்ட்டில் வச்சுட்டு ஆஃப்டர் தட் வில் see. மேரினேட் ஆகிடுச்சு. 5 hours நல்லா சூப்பராக செட் ஆகிருக்கு. பொரிச்சு எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்ப்போம். 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இது உடைக்கலாம். ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. மைதா மாவு 4 டேபிள் ஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் கலருக்கு. சால்ட் ஆல்ரெடி அதில் போட்டிருக்கு, இதில் கொஞ்சம் போடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அதிகம்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்காதீங்க, இது எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. நம்ம எவ்வளோ சிக்கன் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா திருப்பி கூட கொஞ்சம் கலக்கிக்கலாம். இப்போ கரெக்டாக மிக்ஸ் ஆயிடுச்சு. உப்பு எல்லாத்துலேயும் போட்டிருக்கேன், அதனால எக்கில் போடல. நல்லா பீட் பண்ணிப்போம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணிவிடுங்க, ரொம்ப பொடியெல்லாம் வேண்டாம், ஓரளவுக்கு பொடி பண்ணிக்கோங்க, போதும். இப்போ இதிலேருந்து நான் 1 எடுக்கிறேன். எடுத்துட்டு மாவு ஃபுல்லாக படுற மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கோங்க.
பொரிக்கிறதுக்குள்ள எண்ணெய் ஊற்றலாம். கரெக்டாக நீங்கள் அந்த ஃப்ரை பண்ணுற அளவுக்கு உள்ள எண்ணெயை ஊற்றிக்கிங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணலாம். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து கிறிஸ்பியாக இருக்கும். திருப்பி போடலாம். உள்ளெல்லாம் நல்லா வேகணும். லோ ஃப்ளேமில் வச்சா தான் அப்படியே வேகும். எடுத்துடலாம்.